முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தகவல். அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் உடனே பணிக்கு திரும்ப முடிவு. வேலைநிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உத்தரவாதம். பண்டிகை காலத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது மக்களை பிணை கைதிகளாக வைத்து போராடுவது போன்றது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இருக்கும்போது அரசு பேருந்து வழித்தடங்களில் மினி பேருந்துகள் இயங்க எப்படி அனுமதி தரப்படுகிறது? போக்குவரத்து ஆணையர் கன்னியாகுமரி ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் நாளை ஆலோசனை. கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் பங்கேற்பு. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கும் பணி சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்கித் திவாரியை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்ப்பு. விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம். மணிப்பூரின் இம்பாலில் ராகுல் காந்தி யாத்திரையை தொடங்க மாநில அரசு அனுமதி மறுப்பு. அதே மாநிலத்தில் வேறு இடத்திலிருந்து யாத்திரை தொடங்கப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. பட்டுக்கோட்டை அருகே வேறு சாதி இளைஞரை காதலித்து மணமுடித்த பெண் கொல்லப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட பெற்றோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டம். கடலூரில் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி. மதுரையில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு குறித்து அவதூறாக பேசியதாக புகார். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நாளை ஆஜராக உத்தரவு. செந்தில் பாலாஜியின் நண்பர் கொங்கு மெஸ் உரிமையாளர் மணிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையின் சொத்து மதிப்பீட்டு குழு ஆய்வு. கடந்த ஜூன் மாதம் நடந்த சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் ஆய்வு செய்கின்றனர். சாதித்த மற்றும் மகிழ்ச்சியாக உள்ள பெண்களுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் உள்ளதாக சேலம் அருகே நடிகை நயன்தாரா பேச்சு. நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தல். ஆயிரத்து 766 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலையில் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். கலை அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஜூன் மாதம் தேர்வு. 200 முதுகலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு ஆகஸ்டில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே கல்லூரியில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. சுருள், தீப்பந்தம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளை விளையாடி மாணவ மாணவிகள் அசத்தல். மகரவிளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலை தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு தொடக்கம். ஜனவரி 16 முதல் 20ஆம் தேதி வரை தரிசனம் செய்ய முன்பதிவு செய்யலாம். குஜராத்தில் தொடங்கிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு.
குஜராத் நிறுவனமாகவே ரிலையன்ஸ் அறியப்படும் என குடும்பத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி பேச்சு. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் தொடக்க விழாவுக்கு மணிப்பூர் அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. நாட்டின் தெற்கு முனையான கன்னியாகுமரி முதல் வடக்கு முனையான காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொண்டார். இதையடுத்து இரண்டாவது கட்டமாக இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை கிழக்கு மாநிலமான மணிப்பூரில் வரும் 14ஆம் தேதி தொடங்கி மேற்கில் உள்ள குஜராத்தில் முடிக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் வழித்தடங்களை காங்கிரஸ் மூத்த தலைவர்களான ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால் ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ராகுல் காந்தியின் பயண தொடக்க விழாவை மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள அரண்மனை மைதானத்தில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டதாகவும் அதை அம்மாநில அரசு நிராகரித்து விட்டதாகவும் கூறினார். We got information that Government of Manipur declined to hold the yatra in Palace Ground, Imphal. Our former Chief Minister Bobby Singh and PCC President again met the Chief Minister of Manipur for requesting to hold the yatra in Palace Ground. Then he told that we are not in a position to give permission for Palace Ground. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை அடங்கிய பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை சென்னை ஆழ்வார்பேட்டை TTK சாலையில் உள்ள ரேஷன் கடையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் 2,57,57,402 அட்டைதாரர்கள் பயன்பெற உள்ளனர். இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்ற குடும்ப தலைவிகள் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி எங்கள் தமிழக முதல்வருக்கு. அரிசி, பருப்பு, புடவை எல்லாம் கொடுத்தாரு. மிகவும் நன்றி 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 முதலமைச்சருக்கு. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு, 1000 ரூபாய் பரிசு தொகை. முதலமைச்சர் வந்து ஒரு புடவை, ஒரு வேஷ்டி முதலமைச்சர் கையால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி.